சுட்டுக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? சுட்டுக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள், அடித்துக் கொள்வதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை. இதில் ஒரு மீறல் நடந்திருக்கிறது என்று பின்னர் ஒட்டாக சொன்னார். ஆக வந்து தாக்கி அடித்துக் கொள்கிறார்கள். அடுத்து 2 நாள் கழித்து சிங்கள மீனவர்கள் தமிழ் மீனவர்களுடைய படகுகளில் வெடிகுண்டுகளை வீசினார்கள். வெடிகுண்டுகளை புதுவிதமாக நடக்கிறது. நம்முடைய எல்லையில் வந்து, கடல் எல்லையில் வந்து தமிழக மீனவர்களுடைய படகுகளில் வெடிகுண்டுகளை சிங்கள மீனவர்கள் வீசுகிறார்கள். ஆக இந்த உத்திகளை எல்லாம் டில்லி ஏகாதிபத்தியம் சிங்கள அரசுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இப்படியெல்லாம் புதுவிதமாக தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று. இதை கண்டித்து 10ஆம் தேதி நாம் தமிழர் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதிலே தோழர் சீமான் உணர்ச்சியோடு பேசியிருக்கிறார், உரிமை உணர்ச்சியோடு பேசியிருக்கிறார். அவரை சிறையில் அடைத்தார்கள், அவருடைய தோழர்களையும் சிறையில் அடைத்தார்கள். 14ஆம் தேதி அண்ணன் வைகோ அவர்களும் ஐயா நெடுமாறன் அவர்களும் தலைமை தாங்கி இலங்கை தூதரகத்தை இழுத்து பூட்டும் போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களையும் சிறையில் அடைத்தார்கள், 200 பேருக்கு மேலே. இதெல்லாம் என்ன பிரிவை போட்டார்கள்? 153A. இதன் பொருள் என்ன? சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இடையே நிலவுகின்ற நல்லிணக்கத்தை கெடுத்து பகையை மூட்டிவிட்டார்கள். இதுதான் கருணாநிதி அரசு போட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இடையே நிலவுகின்ற நல்லிணத்தை கெடுத்து பகை உணர்ச்சியை தூண்டிவிட்டார்கள். என்ன நல்லிணக்கம் நிலவுகிறது? இது ஏதோ அவசரப்பட்டு விவரம் தெரியாமல் காவல்துறையினர் போட்ட ஒரு பிரிவு என்று கருதிவிடக் கூடாது. சிங்கள இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் நல்லுறவு நிலவுகிறது என்பது நீண்ட நாளைய கருணாநிதியின் தொடர்ந்த கருத்து. அயன்புரத்திலே சர்வைக்கியர் சிலையை திறந்து வைத்து பேசும்பொழுது கருணாநிதி தான் சொன்னார். எல்லாம் முடிந்து ஒரு சுமூக நிலை இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இலங்கையில். அதை கெடுப்பதற்கு இங்கு சில பேர் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கர்நாடக முதலமைச்சரை வைத்துக் கொண்டு கருணாநிதி பேசினார். என்ன நல்லுறவு அங்கே நடக்கிறது? இலங்கையிலே முள்வேலி முகாமுக்குள் அதன் பிறகு வெளியே வந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளை உலக மன்றம், ஐநா மன்றம், மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் தோலுரித்து காட்டுகின்றன.